முதல் நாளே அதகலப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. அதிலும் எதிர்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைக்கு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் இருக்குல்ல, இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா அதான் ட்ரெண்ட், பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. என்ன சொன்னார் உதயநிதி ஸ்டாலின், அதற்கு விஜய் கொடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பேச போறோம். கூடுதலாக நான் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தமிழ் கேள்வியில அனைத்து ஊடக விவாதங்களிலும் சொல்லி வரக்கூடிய ஒன்று, அஇஅதிமுகவை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது பாஜக. அதிமுகவை துண்டு துண்டா உடைக்கும் பாஜக. அதிமுகவை தின்று செரித்து அந்த இடத்திற்கு பாஜக வர துடிக்கிறது என்று சொன்னேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக அஇஅதிமுகவை பிளவுபடுத்த தொடங்கி இருக்கிறது. அதிமுகவினுடைய 24 எம்எல்ஏக்கள் அவங்க தனியா தங்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணியை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்லிட்டு சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் தங்களுடைய ஆதரவு, அஇஅதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகாவிற்கு, விஜய்க்கு தாவேகாவோடு கூட்டணி என்று அறிவித்து விட்டார் சி.வி. சண்முகம். இப்ப இதுல சில முக்கியமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சில கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளோடு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறோம். ரொம்ப 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 முக்கியமான வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக, சட்டப்பேரவை தலைவராக இன்றைக்கு திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவராக தேர்வாகி இருக்கிறார். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு நாம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் எதிர்க்கட்சியில ஒவ்வொருத்தரா பேசணும். புதிய சட்டப்பேரவை தலைவர் தேர்வாகி இருக்கிறார், அவரை வாழ்த்தி பேசணும். ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. ஒவ்வொரு கட்சியிலும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். அஇஅதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும் பேசுகிறார், எஸ்.பி. வேலுமணியும் பேசுகிறார். ஸ்பிளிட் அங்க வந்துருச்சுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட், இது ஒரு புறம். இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் தொடங்குகிறார். முதல் நாளே நாங்க எதிரி கட்சியாக இருக்க மாட்டோம், எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம் தெளிவுபடுத்துறார். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நானும், அவர் சொல்றாரு எதிர்கட்சி தலைவராக, நானும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள், லாலா காலேஜ்ல. பட் இவர் முதலமைச்சர் டிஸ்கண்டினியூ ஆனாரு, அவர் பாதிலே படிப்பை விட்டு வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எல்லோரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள், ஆனால் அரசியலில் திமுக தான் உங்களுக்கு எல்லாம் சீனியர் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கூடுதலாக ஒரு வார்த்தையை சொன்னார். அங்கதான் அந்த ட்விஸ்ட். என்ன சொன்னாரு, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு வாழ்த்துகள். இவர் இங்க இருந்து பேசுறாரு, விஜயனுடைய முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு, எந்த மாதிரியான வார்த்தை. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு, தோழமை கட்சிகளின் ஆதரவோடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். சரி, அடுத்ததுக்கு போறாரு. தமிழ்தாய் வாழ்த்து. இந்த அவையில் தமிழ்தாய் வாழ்த்த கடைசியா பாடணும், தேசிய கீதத்தை தான் முதல்ல பாடணும் என்று ஒரு ஆளுநர் சொன்னார். இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் R.N. ரவியை சொல்றார். அவர்தான் இன்றைக்கு மேற்கு வங்கத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மேற்கு வங்கத்துல இந்த வந்தே மாதரம் பாடல் பாடப்படவில்லை. மேற்கு வங்க முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி பொறுப்பேற்ற போது வந்தே மாதரம் இசைக்கப்படவில்லை, பாடப்படவில்லை. நீங்க ஒன்றிய அரசுதான் சொல்லிச்சுன்னு சொல்றீங்களே, ஏன் மேற்கு வங்கத்துல பாடல? இன்னைக்கு மேற்கு வங்கத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய R.N. ரவி அவர்கள் இதே சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ள முயற்சி செய்த போது திமுக அதை எதிர்த்து கடுமையாக சண்டை செய்ததோடு மட்டுமல்லாம, நாங்க முடியவே முடியாதுன்னு சொன்னோம், ஆளுநர் வெளிநடப்பு செய்தார். எனவே இனி வரும் காலங்களில் இந்த அரசு தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளும் முயற்சிகளில் எந்த இடத்துலயும் என்ன செஞ்சிடக்கூடாது, அதுக்கு ஈல்டாயிடக்கூடாது அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை வைக்கிறார். அடுத்து ரொம்ப முக்கியமா ஒண்ணு வச்சார். கடைசியா முடிக்கும் போது சனாதனத்தை தொடர்ந்து எதிர்ப்போம், அந்த இடத்துக்கு வந்துட்டார். இது எதை உணர்த்துது? இது ஒரு சாதாரண வார்த்தை நினைக்கிறீங்களா? நாங்கள் பெரியார் வழியில் தான் நாங்களும் ஆட்சி செய்ய போகிறோம் என்று தாவேகா சொல்லிய நிலையில் அவர் டைரக்டா ஒண்ணு சொல்றாரு, பெரியாரின் பெயரை சொல்லிக் கொண்டு யார் வேணாலும் வரலாம், ஆனால்
நீங்கள் தீரத்துடன் சொல்லுங்கள், சனாதன எதிர்ப்பாளர்கள் என்று உங்களால் சொல்ல இயலுமா அப்படிங்கிற செக்க முதல் நாளே கொண்டு போய் யாருக்கு வைக்கிறாரு? விஜய் அவர்களுக்கு வைக்கிறார். ஏன்னா எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் சனாதன எதிர்ப்பில் சனாதனத்தை ஒழிக்கவன், சனாதன ஒழிப்பு மாநாடுனே நடத்தியவர், அம்பேத்கரை ஆழமாக வாசித்தவர். அம்பேத்கர் சனாதனத்தை எவ்வளவு தூரம் எதிர்த்தார் என்பது ஒவ்வொரு சிறுத்தைகளுக்கும் தெரியும். அந்த சிறுத்தைகளினுடைய ஆதரவோடு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்களே, நீங்கள் சனாதனத்தை எதிர்ப்பீர்களா அப்படிங்கிற கேள்வியை முதல் நாளே என்ன செஞ்சிட்டாரு? நாகரிகமா கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக. ரைட். இப்ப இந்த அப்புறம் சொல்லிட்டாரு, நம்ம சண்டை போடுறதுக்கு வரல, மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறோம், மக்கள் பணியை தொடர்வோம் என்று சொல்லிட்டு இன்றைக்கு நல்லபடியாக சபை முடிந்திருக்கிறது. ஆனா இங்க ஆரம்பிச்சிருச்சு பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றேன்? இந்த தேர்தலிலும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்பதை நான் உறுதியாக நம்பினேன், சொன்னேன். நான் மட்டுமல்ல, பெருவாரியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் அதைத்தான் சொல்லிச்சு. நான் கூட தமிழ் கேள்வியில ஒரு வீடியோ போடுகின்ற பொழுது சொன்னேன், நான் பெரும்பாலும் கணித்தவை மிகச் சரியாக நடந்திருக்கின்றன, ஒருவேளை நடக்காம போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். நடந்தது, ஆமாங்க, இந்த கணிப்பு தவறாக போயிருக்கிறது என்பதை நாம என்ன செய்யலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்ற நம்முடைய எதிர்பார்ப்பு, ஆசை, விருப்பம், கணிப்பு எல்லாம் தவறாகி இருக்கிறது. ஆனா மற்ற 2-3 விஷயங்களை நம்ம சொன்னோம், அதெல்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னது? இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு பெருமளவு பாதிக்கப்படும் நம்ம ஒண்ணு சொன்னோம். அதை நோக்கி நாம் தமிழர் நகர்ந்திருக்கிறோம். இந்த தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுக என்ற இயக்கத்தை முற்றும் முழுவதுமாக பாஜக கபலீகரம் செய்து அழித்தொழிக்கும். பாஜக அதிமுகவை தின்று செரித்து, இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பயன்படுத்தியிருப்பேன், அதிமுகவை தின்று செரித்து அந்த இடத்தில் தன்னை வளர்த்து கொள்ள நினைக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. அஇஅதிமுக மீண்டும் பிளவுபடுகிறது. சுமார் 24 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. வேலுமணிதான் சட்டமன்ற குழு தலைவர்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அஇஅதிமுக அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, கடுமையான தாக்குதலை. இப்ப எனக்கு சிலது ஞாபகத்துக்கு வருது, உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதான்னு பாருங்க. அதுல என்ன சொல்றாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட பிச்சையில் வெற்றியை பெற்றுவிட்டு, யாரு? நான் சொல்லல, அதிமுக அதிகாரப்பூர்வமான வார்த்தையை பயன்படுத்துறது, இந்த வார்த்தையை பயன்படுத்துறது அஇஅதிமுக. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட பிச்சையில் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டிற்கே ரெண்டகம் செய்து நம் கட்சியை, நம் தொண்டர்களை நம்மை நம்பி நிற்கின்ற கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை, அதன் தொண்டர்களை கைகழுவி விட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது ஈனத்தனம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த வார்த்தைக்கு வரேன். அவர் போட்ட பிச்சையில் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்து, இப்போ உங்களுக்கு திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் காலில் விழுந்து எடப்பாடி பழனிசாமி ஆசீர்வாதம் வாங்கி சசிகலா அம்மையாரால் முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்ட பிறகு அதே சசிகலா அம்மையாரை பார்த்து, சூரியனை பார்த்து ஏதோ குறைப்பது போல என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது உண்ட வீட்டிற்கு இரண்டகம் என்று உங்களுக்கு இப்பொழுது நினைவிற்கு வந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல சார். நான் என்ன சொல்றேன், அரசியல்ல எதிரியா இருக்கலாம், நீங்க எதிரா நின்று சண்டை போடலாம், கொள்கை மாற்றங்கள் யாருக்குள் வேண்டுமானாலும் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டு இந்த கட்சியில இருந்தவன் அந்த கட்சிக்கு போயிருக்கிறான், அந்த கட்சியில இருந்தவன் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறான். இப்ப சுவேந்து அதிகாரி அவர்கள் எங்க இருந்தாரு? பாஜக எதிர்ப்புல இருந்தார், இன்னைக்கு பாஜக சேர்ந்து முதலமைச்சராக இருக்கிறார். அரசியல் லாபத்திற்காக இந்த அணிமாறக்கூடியவர்கள் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிறான். ஆனா நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்களே, விசுவாசம், உண்ட வீட்டுக்கு ரெண்டம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவதற்கு தார்மீக உரிமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா நான் கேட்கிறேன். இருக்குதா? சசிகலா அம்மையாருடைய அரசியல் எனக்கு நிறைய முரண்பாடு உண்டு, அதுவே கட்டும் விமர்சனங்கள் எனக்கு உண்டு, அதெல்லாம் வேற. ஆனா நீங்க சசிகலா அம்மையாருக்கு செய்தது என்ன? நீங்க ஓபிஎஸ்க்கு செஞ்சது என்ன? அந்த கேள்வி இங்க வரும். அப்ப அரசியல எதிரெதிரான்னு சண்டை போடலாம். ஆமா, கடும் சண்டையை, கருத்து சண்டையை, சண்டைன்னா நேருக்கு அடிச்சுக்கிறதா இல்ல, கருத்து சண்டையை தரவுகளோடு, நான் வைக்கிற வாதம் இதான், நீங்க வைக்கிற வாதத்தை வைங்க, அதான் நான் ஒண்ணு வைக்கிறேன், அப்படி செய்யலாம். ஆனா துரோகத்தை செய்தது யார்? இன்னைக்கு நான் அப்ப சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி தெரிந்தே இந்த இயக்கத்தை நாசம் செய்கிறான்னு சொன்ன.
எடப்பாடி பழனிசாமி தெரிந்தே இந்த இயக்கத்தை, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? தெரியும். பல வீடியோல நான் பேசியிருக்கிறேன் இந்த வார்த்தையை, தெரிந்தே நாசம் செய்கிறார் பேசியிருக்கிறேன். தேர்தலுக்கு முன்பாக பேசிய பல வீடியோக்களை நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன். கடைசி அது கூட ஒருத்தர் எடுத்து வைரல் பண்ணாரு, என் சோசியல் மீடியால ஷேர் பண்ணேன். அன்பார்ந்த கிறிஸ்தவ சமுதாய உறவுகளே, சொந்தங்களே, நீங்க இஸ்லாமியருடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் கணிசமாக திரு விஜய் அவர்களை நோக்கி நகருகிறது. சொல்லியிருந்தேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விளிம்பு மக்களுடைய வாக்குகளை அவர் கவருகிறார். அவங்களுக்குன்னு தனிய வீடியோ ஒண்ணு பேசி நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவையும் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? எடப்பாடி பழனிசாமி தெரிந்தே அதிமுகவை கபலீகரம் செய்கிறார். ரைட், இன்னைக்கு அதை நோக்கி நகருது. அடுத்த வார்த்தையை சொல்றாரு, ரொம்ப முக்கியமான வார்த்தை, அவங்க கொடுத்த அறிக்கையில. இந்த இயக்கம் எதை சொல்றாரு? அதிமுகவை. இந்த இயக்கம் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் இயக்கம் அல்ல, தொண்டர்களின் இயக்கம். இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் எடுக்கும் முடிவுதான் வெற்றி பெற்றுள்ளது. இதைத்தானே சசிகலா அம்மையார் சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து, நீங்க கொஞ்சம் எம்எல்ஏ, நீங்க கொஞ்சம் அமைச்சர்கள் சேர்ந்து நீங்க பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுத்தா சரியா? பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது எம்ஜிஆர் காலத்து விதின்னு பெங்களூர் புகழேந்தி அவர்கள் கதறினார், சொன்னாரு. கே.சி. பழனிசாமி அவர்கள் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கத்துகிறார், கதறுகிறார், இது முறையல்ல, தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு அவரும் சொன்னாரு. திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் சொன்னார்கள். எல்லாரும் தான் சொன்னாங்க. யார் கேட்டீங்க? சரி, திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் எப்படி பொதுச் செயலாளர் ஆனார்? அவர் தொண்டர்களால் ஆனாரா? அதுவும் இல்லை. அப்ப இங்க எல்லாருக்குமே அவரவருக்குன்னு ஒண்ணு வரும்போது ஒரு நியாயம். என் நினைவு சரியா இருந்தா ஜெயகாந்தன் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர், ஜெயகாந்தன் சொன்னதான், இங்க நியாயம் என்பது அவரவருடைய தேவையை பொறுத்தது. அப்படித்தான் ஜெயகாந்தன் நினைக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை. இப்படித்தானே இப்ப நீங்க பண்ணீங்க. அப்ப அன்னைக்கு நீங்க சசிகலா அம்மையாருக்கு, டிடிவி தினகரனுக்கு, ஓபிஎஸ்க்கு பரஸ்பரம் எல்லாருக்கும் துரோகம். இன்னைக்கு எங்க நிக்குது? இப்ப நான் சொல்றேன். அப்ப வேலுமணியும் சிவி சண்முகம் இப்பொழுது செய்யக்கூடிய முறை சரியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்பயே சொல்றேன், இந்த வீடியோனா எடுத்து வச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இதே வேலுமணி, எஸ்பி வேலுமணியும் இதே சிவி சண்முகமும் திருப்பி பிரிவாங்க, இன்னொரு குரூப்பா பிரிவாங்க. அவ்வளவுதான். அப்ப அவர்களுக்கு என்ன? இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்து விட்டார், விஜயை போய் பாராட்டிட்டு விஜயோட போய் கூட்டணி வச்சுக்கணும்னு அதிமுக என்ன செய்யுது? முடிவு செய்கிறது. இது சரியல்ல, இது ஏற்புடையதல்ல. சரி, இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க விஜய் ஆதரிக்கிறது உங்களுடைய முடிவு, அதுல பிரச்சனை இல்லை, அது உங்க விருப்பம், நீங்க போய் ஆதரிங்க. இப்ப காங்கிரஸ் பேரியக்கம் தாவேகாவிற்கு செல்கின்ற பொழுது ஒண்ணு சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியோட ஆதரவையும் வாங்கக்கூடாதுன்னாங்க. இப்ப அதிமுக ஆதரவு கொடுக்க போகிறது, கொடுத்துருச்சு. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்ற கேள்வி இங்கே இயல்பாகவே எழுகிறது. மிக நிச்சயமாக ஒரு காலமும் இடதுசாரிகள் பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள் அல்ல, ஆசைப்படுபவர்கள் அல்ல. பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்க தங்க தாம்பாளத்தில் வைத்து ஜோதிபாஸ் அவரிடம் கொடுத்த போது நிராகரித்தவர்கள். எனக்கெல்லாம் அதுல பெரும் வருத்தம், கோபம். இடதுசாரி தோழர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் பல முறை சண்டை போட்டிருக்கேன். இன்னைக்கு பாஜக வளர்ந்ததற்கு அன்றைக்கு ஜோதிபாசு பொறுப்பேற்காமல் போனது கூட ஒரு காரணமான நான் கோபப்பட்டிருக்கேன். ஒருவேளை ஜோதிபாஸ் அவர்கள் அன்றைக்கு பிரதமராக பொறுப்பேற்றிருந்தால் இந்திய அரசியல் வரலாறு காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட் என்று கூட மாறி இருக்கக்கூடும் என்பது என்னுடைய பார்வை. அது அப்படியே நடந்திருக்குமான்னு தெரியல, நம்ம பார்வையை வைக்கிறோம். அப்போ எதுக்கு சொல்றேன்னா, இடதுசாரிகள் பதவிக்கு ஆசைப்படாதவர்கள், அதை விட்டுருங்க. அவர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அவர்களால் தான் காப்பாற்றப்பட்டது. அந்த காலத்தில் கூட அவர்கள் அமைச்சரவையில் பங்கு பெறவில்லை. அதனால இன்றைக்கு தாவேகாவை அவர்கள் ஆதரித்திருப்பது அப்படிங்கிறது பதவிக்காக அல்ல. அதேதான் எழுச்சி தமிழர் தொல் திருமாவண்ணன் அவர்களும். விசிகாவும் பதவிக்காக போய் ஒருபோதும் நிற்காது. ஏன்னா நேற்று தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்றவுடன் முதல் எதிர்ப்பு குரல் வலிமையா வந்துச்சு விசிகாவிடமிருந்தும் என்னுடைய இனிய நண்பர் சகோதரர் வன்னியரசு அவரிடமிருந்தும். அப்ப அவங்க நிச்சயமாக ஆளுநர் ஆட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் ஆதரவு கொடுத்தார்கள். அவர்கள் திமுக கூட்டணி நீடிக்கிறார்கள். இப்ப அதிமுக போய் தாவேகாவோடு ஆதரவு கொடுத்திருக்கிறது. தாவேகாவிற்கு அந்த ஆதரவு அவசியம் தேவைப்படுகிறது. ஏன்னா அந்த ஆதரவு இல்லைன்னா இஷ்யூ பேஸ்டா நாளைக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் சிக்கல் ஏற்பட தொடங்கினால் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை எதிர்கொள்ள முடியாமல் இவர்கள் ஏதேனும் தமிழ்நாடு நலனுக்கு முரணான முடிவுகளை இவர்கள் எடுக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டால் அன்றைக்கு இடதுசாரிகளும் விசிகாவும்
தங்களுடைய ஆதரவை விலக்கி கொண்டு வெளியில் வருவார். கண்டிப்பா வெளியில் வருவாங்க. அப்படி வருகின்ற பொழுது இந்த அரசு, இந்த ஆட்சி நீடிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்ப அந்த சூழல் வராமல் இருக்கணும்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஒரே வழி இப்பொழுதே அஇஅதிமுகவுடைய 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ கூட ஆதரவை பெறுவது. இப்ப 20 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா அவருக்கு இன்னும் சஃபிசியன்ட் ஆயிடும். 107 அவர்கிட்ட இருக்குது. 107 அப்படின்னா இவங்க ஒரு 20-24 பேர் போனாங்கன்னா என்னாச்சு? அது 130 தாண்டி இருக்கும். அப்ப பெரும்பான்மைக்கு தேவை 118 தான். 130 தாண்டி நிற்கின்ற பொழுது அவர் கம்ஃபர்ட் ஜோன்ல நின்றுவார். அதனால அஇஅதிமுக ஆதரவை அவர் தளத்தில் இருந்து பார்த்தால் அவர் ஏற்றுக்கொள்வதுதான் அவருக்கு சரி. கண்டிப்பா அவர் அதை நோக்கி தான் நகருவாரு. அவர் நகர்றதுதான் அவருடைய பார்வையில, நான் சொல்றது விஜயினுடைய பார்வையில, தாவேகாவின் பார்வையில் அஇஅதிமுகவின் ஆதரவை ஏற்றுக்கொள்வதுதான் சரி. சோ அதை நோக்கித்தான் தமிழ்நாடு அரசியல் களம் நகரும். இப்ப 2 கட்சிகளை ஒரு கட்சிய மோடிஜி முடிச்சிட்டாரா? அதிமுக முடிஞ்சதா? ஏதேனும் ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் அடுத்தது இதே தாவேகாவை நோக்கி பாஜக தன்னுடைய காய்களை நகரும். திமுகவை முற்று முழுவதுமாக அழித்தொழிக்க பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்தாதான் பாஜக இந்த மண்ணிற்குள் காலடி எடுத்து வைக்கும். இதற்காகத்தான் நான் தேர்தலுக்கு முன்பாகவே அப்படி படித்து சொன்னேன். குறிப்பாக கிறிஸ்தவ சகோதரரிடம் மன்றாடினேன். நீங்கள் அப்படி நினைத்து எந்த தருணத்திலும் வாக்களித்து விடாதீர்கள். பாருங்க, நேற்றே வந்தே மாதரன் பாடலுடன் தான் தொடங்குகிறது. வாக்களித்த விஜய்க்கு வாக்களித்த இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். இளம் பெண்கள், சகோதரர்கள், தம்பிகள், தங்கைகள், இஸ்லாமிய சொந்தங்கள் பெருமளவு இல்ல, ரொம்ப சிறிதளவு இருக்கிறாங்க அவங்களும். இப்ப வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்திற்கு, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின் பால் என்று அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லையா? அடுத்தடுத்த நாட்களை இது நோக்கி பாஜக தமிழ்நாடு அரசியல் களத்தை நகர்த்தக்கூடும். அதை எவ்வளவு வீரியத்தோடு எதிர்த்து இவர் சண்டை செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே முதல் நாள் சட்டப்பேரவை உற்சாகமாக தொடங்கி இருந்தாலும் எதிரி கட்சியாக அல்ல, எதிர்கட்சியாக இருப்போம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை பாராட்டுதலுக்குரியது. அதே மாதிரி முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையும் பாராட்டி ஆகணும். அது என்ன வார்த்தை அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்க உரிய நேரத்தை கொடுங்கள் அப்படின்னு சபாநாயகருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். எனவே தேர்தல் நேரத்தில் போட்ட சண்டை தேர்தலோடு முடிந்து சட்டப்பேரவைக்கு வந்தாச்சு. சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் போரை, கருத்தியல் போரை நடத்தி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வதற்கு இந்த சட்டப்பேரவை ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாடு மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.